ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்றைக்கி என்னோடய ஒரு மார்னிங் பிஸியான டேயில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே இந்த வீடியோ ஒரு சூப்பர் மோட்டிவேஷனும் ஒரு சின்ன சொல்யூஷனும் கொடுக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிடுறது, அதை வந்து குப்பையில் போடுறதில்ல, அதை உரமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் குப்பை எடுக்கிறதுக்கு வருவாங்க. நான் வந்து குப்பை வாளின்னு தனியாக வாங்குறதில்ல, பெயிண்ட் வாளியை வச்சுக்கிறது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க தட்டியே வந்து மாதம் ஒரு வாளியை வந்து உடச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்காங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த வெங்காயத்தோல் இதெல்லாம் வந்து போட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு மண்ணை ஒரு லேயர் போட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 3 மாதத்தில் சூப்பரான உரமாக வந்து இது மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஓல்டு டேப்லெட்ஸ் அதை கூட இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேலே போட்டோன்னாக்கா நல்ல ஒரு உரமாக மாறும், நல்ல செடியெல்லாம் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஒரு மெய்டு இல்லாமல் குழந்தைங்களோட படிப்பு, வீட்டு வேலை, அவங்களோட ப்ரொஃபஷன் இதெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் என்னையே த்ரோ பண்ணிட்டாங்க, நான் வந்து ஒரு இளிச்சவாயாகவே இருந்திருக்கேன், எல்லாமே செஞ்சுட்டே எனக்கு அதுக்கான கிரெடிட்ஸ் ஒன்றும் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சிலருக்கு வந்து தோணும். அதுக்கான ஒரு விஷயத்தையும் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்குமே ரீசன்ட் டேஸில் அந்த மாதிரி ஒன்று நடந்தது. ஸோ இந்த டேப்லெட் எல்லாம் வந்து அந்த நம்ம உரம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மக்கிறப்ப இது வந்து சேர்ந்து மக்க ஆரம்பிச்சிடும். காலையில் இந்த வெளியில் ஹஸ்பண்டையும் பாப்பாவையும் ஆஃபீஸ் விடுறப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நட்ஸு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டெய்லியுமே நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணி அதெல்லாம் திரும்ப வந்து நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேனாக்க எனக்கு க்ராசரி பர்ச்சேஸ் அப்போ என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது வந்து ஞாபகம் இருக்கும். அதனால் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இதுக்கு நீங்கள் பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும், இல்லை உங்களுக்குன்னு ஒரு பெரிய குரூப் இருக்கணும், இல்லை நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள்லேருந்து எல்லா ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்குமே இது வந்து நடக்குது. அதாவது ஒருத்தவங்கள ஓரம் தள்ளிட்டு ஒருத்தவங்க வந்து பெருசாகிறது. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீ பெருசாகணும்னா நீ பெருசாகிக்கோ, எதுக்கு அவங்கள வந்து ஓரம் கட்டணும்? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஓரம் கட்டுறவங்க உங்களோட லைஃப்பில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள தயவு செஞ்சு இல்லைம்மா உனக்கும் எனக்கும் செட் ஆகலை, வேண்டாம், நம்ம இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுருங்க. ஏன்னா நிஜமாக முன்னேறணும்னு நினைக்கிறவன் ரொம்ப எஃபர்ட் போடணும். அதாவது இப்போ வந்து ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிளில் வந்து நம்ம மெர்ஜ் ஆகட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து அவங்கள எல்லாருமே வந்து நல்லா எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கணும், அவங்கள எல்லாருமே ஹைலைட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க ரொம்ப எஃபர்ட் போடணும். எதுவுமே சாதாரணமாக கிடச்சிடாது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே நிறைய வேலையெல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருந்தால் தான் எல்லாரோட ஹார்ட்டையும் வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் போகிற இடத்துல எல்லாம் உட்காந்துருப்பேன், பட் எல்லோரும் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஒருத்தவங்கள டவுன் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேலே வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கட்டும், நிறைய பேர்கிட்ட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இல்லை ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் அப்படின்னாக்கா அதுக்கான ரூட் காஸ் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பீப்புளாக தான் இருப்பாங்க. அவங்க யாருங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. எனக்குமே இப்போ ரீசன்ட் டேஸில் அது வந்து நடந்தது. நம்ம வந்து நான் போகிற இடத்த விரும்பாதவங்க, அதாவது வந்து இவங்க நம்ம வந்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிடுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் எனக்குமே நடந்தது. ஸோ அது சில விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே வேரோடு கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஃபேமிலிக்காக பார்க்கணும், இல்லை இவங்களுக்காக பார்க்கணும், அவங்களுக்காக பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விலகி இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் அவங்க நன்றியோடு இருக்க போகிறது கிடையாது, உங்களை பற்றி பேச போகிறது கிடையாது. நீங்கள் செய்கிற விஷயத்துக்கும் அவங்க தான் கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வேண்டாம். ஸோ நான் வந்து காலையில் 2 நாளைக்கு ஒரு தடவை துணி வந்து போடுவேன். அந்த துணியெல்லாம் வந்து நல்லா வாஷிங்க்கு போட்டுட்டு போட்டதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் மாவை போட்டேன்னா நான் வந்து இந்த மாதிரி நான் எப்போதுமே வீடை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போதும் ஆக்சுவலாக எனக்குமே ரொம்ப டயர்டாக ஆகும்.
என்னடா இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஒர்க்கு என்னோடய யூடியூப் இந்த ப்ரொஃபஷன் இந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா க்ளீனிங் வந்து மிஸ் ஆகிடும். இல்லை க்ளீனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த ஒர்க் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணுறது எடிட் பண்ணுறது அது வந்து மிஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக யாராக இருந்தாலுமே வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது. ஒரு சின்ன பிரேக் வந்து தேவைப்படும். பட் சில வேலைகள்லாம் நம்ம மார்னிங் தான் வந்து பண்ணுவோம். அதனால் நான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் என்னோடய பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாவரைக்கணும். நீங்களே கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கிராசரிஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் வாஷிங்கிறது வந்து ரெகுலர் ரொட்டீனில் இருக்கும். மாவரைக்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வேலை தான். நான் மாவரைக்கிறப்ப எப்போதுமே பக்கத்துலேயே நின்று தண்ணியை ஊற்றிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு இவ்வளோ மாவு அரைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைங்கிறது தெரியும். ஊற்றிட்டு கிரைண்டரை மூடி வச்சுட்டேன்னாக்கா என்னோடய கிரைண்டர் வந்து ஒரு தடவை கீழே விழுந்துருச்சு. அதனால் எப்படியும் ஒரு 25 நிமிஷம் வந்து என்னோடய அரிசியவே அரைக்கும். அந்த 25 நிமிஷத்துக்குள்ளே என்னோடய டார்கெட் வந்து பார்த்திங்கனாக்கா 2 விண்டோ நல்ல டீப் க்ளீன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம மேலே இறங்கி அதுக்கான திங்ஸை எடுத்து தொடச்சி அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். அதனால் என்னோடய பெட்ரூமில் இருக்கிற 2 விண்டோவை மட்டும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல் விண்டோவையும் க்ளீன் பண்ணேன்னா நம்ம வீட்டில் வந்து 12-13 விண்டோஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண முடியாது. இதை ஒன்று பண்ணேன்னா ஹாலில் இருக்கிறத வந்து ஒரு நாள் வந்து பண்ணுவேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து வாக்கிங்கோ இல்லை எதுவுமே வந்து போக முடிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் நான் கேர் பண்ணுறேன். கடைசியில் வந்து நான் செல்ஃப் கேரை பற்றி பேசிட்டு என்னாலே வந்து ஒரு ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. பட் நான் அதையுமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். நான் அது பண்ணுறப்ப எப்படி அதை மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இந்த லூவர் பேனல்லாம் போடுறது மட்டும் விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது துடைக்கிறது ஒரு பெரிய வேலை. இந்த ஆர்ச்செல்லாம் என் ஹஸ்பண்ட் அப்போவே சொன்னப்பா வேண்டாம்ப்பா இந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதுதான் அழகாக இருக்கும்னு போட்டு விட்டாங்க. பட் அதை துடைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. விண்டோ 2த்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா போய் மாவை வந்து எடுத்துகிட்டு உளுந்தை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். உளுந்தை போட்டாலுமே எனக்கு அடிக்கடி தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக வந்து அது அரைஞ்சு வந்துடும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன்னாக்கா நல்ல புஃப்னு வந்து வந்துடும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. நிஜமாகவே சொல்கிறேன், என்னால் ப்ரெசன்டபுளாக இந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்து பண்ண முடியறது கிடையாது. ரீசன் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி காமிக்கலை, க்ளீனே பண்ணுறேன். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நிறைய வீடியோஸ்லலாம் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ப்ரெசன்டபுளாக அழகாக க்ளீன் பண்ணுவாங்க. பட் நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் ஹானஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்வெட்டிங்கு, ஏன்னா எல்லா ஒர்க்கையும் நான் தான் பார்த்துக்கணும். என்னோடய வீடியோஸை கரெக்டாக வந்து ஆங்கிளில் வச்சுக்கிறதுலேருந்து அதெல்லாம் வந்து நான் தான் பார்த்துக்கணும். இதுக்கு மட்டும் நான் இந்த பேனலிங் ஒர்க்கு நம்ம வீட்டில் நிறையா இருக்குல்ல, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இன்னும் எந்த டூல்ஸும் வாங்கலை. பட் என்னோடய ஸ்பின் மாப் வந்து கரெக்டாக இருக்கும். பட் அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஒரு 2 ஃப்ளோர் இறங்கி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் எடுக்கலை. நான் இங்கே பக்கத்தில் ஒரு மாப் ஸ்டிக் வந்து வச்சுருந்தேன், அதை வச்சுட்டு இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு நிறையா வந்து இப்போதைக்கு இப்போ வந்திருக்கு ஆன்லைன்லேயே. அதாவது வால் பேனல் க்ளீன் பண்ணுறது, நிறைய பேர் இப்போ வால் பேப்பர்லாம் விட்றாங்க, ஃபால் சீலிங்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு டூல் வந்து வந்திருக்கு, ஒரு ஸ்டிக் வந்திருக்கு. அது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எனக்கு ரிவ்யூலாம் கரெக்டாக கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறப்ப நான் கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு 4-5 பேர், நிறைய பேர்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரூமோட டூர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்னும் லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த லைட்லாம் ப்ராப்பராக அந்த கார்பெண்டர்ஸ் தான் வந்து பண்ணணும். அப்பாடா அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எப்போதுமே ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு இடம் என்னோடய ரூம் தான். நான் இங்கே தான் வந்து எனக்கு எங்கே இருந்தாலுமே சரி, இங்கே வந்து அந்த ஒரு ரெஸ்ட் எடுத்தேன்னா தான் அந்த ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் இருக்கும். இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது வந்து ஒரு சிங்கிள் டே ட்ராவல் பேக் அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பெருசு. உங்களுக்கு நானே வீடியோ வந்து எடிட் பண்ணுறப்ப பார்த்தேன், சின்னது மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ஒரு நம்ம வீட்டோட டைல்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 2:4. அந்த டைல்ஸில் உங்களுக்கு வச்சு காமிச்சேன்னா ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இது வந்து 1.25க்கு 1.25 அந்த மாதிரி வந்து நல்ல பெருசாகவே இருக்குது. ஸோ நான் அதை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 1 டேக்கு போகிறோம், இல்லை ஒரு பீச்சுக்கு போகிறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு வெட்டிங்க்கு போகிறோம், நம்ம சில்க் சாரீ கட்டிட்டு போய் வேறு 2 ட்ரெஸ்ஸு குழந்தைக்கும் நமக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸில் பாதி அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நல்ல பெருசாகவே இருந்தது. இன்னொன்று என்னோடய இயரிங்ஸு, சைடு
இயரிங்ஸ் நான் செகண்ட் அண்ட் தேர்டு போட்டிருக்கேன்ல, அதுக்காக சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்து நான் முன்னாடியே ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. திரும்பவுமே அது குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால நான் திரும்பவுமே ஒரு தடவை வாங்கியிருந்தேன். இது வந்து நான் இப்போ ஆன்லைனில் சில விஷயங்கள்லாம் வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் குவாலிட்டி இருக்காதோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியிலேயே இருக்குது. இன்னொன்று எனக்கு எப்போதுமே இந்த டச் அண்ட் ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனால் இப்போ எல்லாருமே இருக்கிற பிஸியான ஸ்கெட்யூலில் நிறைய பேர் ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆன்லைன்லேயுமே ஓரளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ப்ராப்பராக அதோட ரிவ்யூலாம் செக் பண்ணி வாங்குறப்ப அது நல்லாவே இருக்கும். ஸோ ஈஸி ரிட்டர்னுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பை.